9 மணி நிலவரப்படி 97.92 விழுக்காடு பேருந்துகள் இயக்கப்படுவதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. போக்குவரத்து கழகம் இந்த தகவலை கொடுத்திருக்கிறது. இரண்டாவது நாளாக போராட்டம் நீடிக்கும் நிலையில் 97.92 விழுக்காடு பேருந்துகள் இயக்கப்படுவதாக போக்குவரத்து கழகம் கூறியிருக்கிறது. காலை 9 மணிக்கு இயக்கப்பட வேண்டிய 15,728 பேருந்துகளில் 15,401 பேருந்துகள் இயக்கப்படுவதாக போக்குவரத்து கழகம் தெளிவுபடுத்தி இருக்கிறது. சென்னையில் மட்டும் 3,233 பேருந்துகளில் 3,210 பேருந்துகள் இயக்கப்படுவதாக, அதாவது 99 விழுக்காட்டுக்கும் மேலாக இயக்கப்படுவதாக போக்குவரத்து கழகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது நாளாக போராட்டம் நீடிக்கும் நிலையில் பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாத வகையில் போக்குவரத்து சேவைகள் வழங்கப்படுவதாக போக்குவரத்து கழகம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக 9 மணி நிலவரப்படி 97.92 விழுக்காடு அளவுக்கு பேருந்துகள் இயக்கப்படுவதாக போக்குவரத்து துறை தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். எங்களது கோரிக்கைகள் நிறைவேறும் வரை நாங்கள் போராட்டத்தை தொடருவோம் என்று ஒரு பக்கம் தொழிலாளர்கள் குறிப்பிட்டு போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறார்கள். மற்றொரு புறம் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் பேருந்து சேவை வழங்கப்படும் என்று அரசாங்கம் கூறியிருக்கிறது. அது மட்டுமின்றி தற்காலிக ஓட்டுநர்கள் நடத்துனர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் 9 மணி நிலவரப்படி 97.92 விழுக்காடு அளவுக்கு பேருந்துகள் இயக்கப்படுவதாக போக்குவரத்து கழகம் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். போக்குவரத்து தொழிலாளர்களின் போராட்டம் காரணமாக போக்குவரத்து சேவை பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அதே சமயம் எங்களது கோரிக்கைகள் நிறைவேறும் வரை போராட்டத்தை தொடருவோம் என்று தொழிலாளர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். இந்த நிலையில் 9 மணி நிலவரப்படி 97.92 விழுக்காடு பேருந்துகள் இயக்கப்படுவதாக போக்குவரத்து கழகம் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.